இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கான திட்டங்களை, மகளிருக்கான திட்டங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகின்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து, மகளிருக்கான அந்த விடுதல் பயண திட்டம். அதே மாதிரி தாய்மார்கள் காலைல எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் அனுப்புறதுக்கு செலவு போட்ட போது முதலமைச்சர் அறிவிச்ச திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பெண்கள் மகளிர் படிக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சா பத்தாது, உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்வியில போய் உயர்கல்வி சேர்ந்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டுவது கூட இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இப்படி பல்வேறு சிறப்பான திட்டங்களை செஞ்சு வரனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு முதல் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கி வருகின்றது. இதையெல்லாம் பொறுக்க முடியாத ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய அரசுக்கு கொள்ளைகளை கொடுத்து வருகின்றது. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. மீண்டும் புதிய கல்வி உபயோகம் கொண்டு வந்து இந்திய சமஸ்காரத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கான விதி உரிமை தொடர்ந்து படிக்கப்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்த பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டமும் இல்லை. ஆனா பழனிமலைக்கு ஒன்றிய மின்துறை அமைச்சராக, இணை அமைச்சராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர். ஆனா இப்போ ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. சொல்ல போனா தமிழ்நாடு இந்த வார்த்தையே சென்ற வருட பட்ஜெட்ல கிடையாது. இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல வகையில வஞ்சித்து வருகின்றது. நிதி உரிமையை படிக்கிறது, கல்வி உரிமையை படிக்கிறது, பல்வேறு இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த பட்ஜெட்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முரட்டு பக்தர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமைகளை பார்த்திருப்பீங்களா? ஒரு முரட்டு அடிமையா, பாஜகவுடைய ஒரு முரட்டு அடிமையா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். இப்படி எத்தனை அடிமைகள் வந்தாலும் சரி, பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் வந்தாலும் சரி, நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்து 200 தொகுதிகள்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமரப்போவது உறுதி. அதற்கான தொடக்கமாக இந்த தஞ்சை மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா, அடுத்த 2 மாதங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் களத்தில் இறங்கி பலமாக கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த நேரத்தில் மணமக்கள் ஐஸ்வர்யா வெங்கடேஷ் அவர்களுக்கு ஒரு சிறிய கோரிக்கை. இல்வாழ்க்கையில் நீங்க ஒருத்தர் புரிந்து கொண்டு நடந்துக்கோங்க. சுயமரியாதையோடு, பகுத்தறிவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு விட்டு கொடுங்க. ஆனா உரிமையை பெற வேண்டிய விஷயத்துக்கு உறுதியாக இருந்து உங்களுடைய உரிமையை பெற்றுக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு இந்த திருமணத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை அளித்த அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகத்துக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி உங்கள் அத்தனை பேரின் சார்பாக மணமக்கள் வாழ்க 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.